ஸோ இப்போ இம்போர்ட்டடாக வந்து ஃபண்டமெண்டலி அந்த ஆணுக்கு வந்து குழந்தையே பிறக்காது. ஓகே. அப்போ ஒரு ஆணுக்கு வந்து விந்தில் வந்து பார்த்திங்கன்னா உயிரணுக்கள் இல்லை, ப்ளஸ் அந்த ஆணுக்கு விரப்பு தன்மையும் இல்லை வச்சுக்கோங்க. அப்போது ஹீஸ் அன் இம்போர்ட்டன்ட் மேல். பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் நைட்லேயோ அந்த கப்பல் ஆஃப் நைட்ஸ் போஸ்ட் மேரேஜ் தே வில் நாட் அலோவ் த மேன் டு பெனட்ரேட். லெக்ஸை வந்து இப்படி மூடுவாங்க, தள்ளி விடுவாங்க, இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க. வெஜைனிசமஸில் வந்து ஆண்கள் வந்து ஆணூர் பெற்று பெண் ஊருக்கு கொண்டு போகும்போது அவங்களுக்கு வலி இருக்கு. அந்த பெண்கள் வந்து அந்த வெஜைனிசமஸ்ங்கிறது மாப்பிள்ளை வீடு சைடுக்கு தெரியக்கூடாது, நம்மளுக்கு ஒரு குறை இருக்குங்கிறது என் ஹஸ்பண்டுக்கு தெரியக்கூடாது சொல்லி, உனக்கு தான் நிற்கல, நீ தான் செக் பண்ணணும். கூப்பிட்டு நீ வந்து இப்போ எங்களோட வந்துருங்க, நாங்கள் ஒரு ரூம் போட்டு தரோம், வேற வேற பொம்பளை நாங்கள் அனுப்புகிறோம், நீ வந்து ஆம்பளை அலியாங்கிறது நாங்கள் வெளியிலேருந்து பார்ப்போம். பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஆமாம். போஸ்ட் கோவிட் ஹிஸ்ட்ரி நிறைய ஆண்களுக்கு வந்து கொரோனா வந்தது பார்த்தீங்களா, 2020 to 23. போஸ்ட் தட் இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு போஸ்ட் கோவிட் ஹிஸ்ட்ரி நிறைய பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. என்னன்னா அனபாலிக் ஸ்டெராய்டு யூஸ் இந்த மசில் பில்ட் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆண்கள் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸே வரும். ஏன்னா அவங்களுக்கு உயிரான உற்பத்தியும் இருக்காது, எரெக்டைல் ஃபங்க்ஷனல் பார்க்கறதுக்கு 6 பேக் ஆப் மட்டும். பட் இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸில் வந்து என்ன ஆகும்னா பிளட்ல வந்து யூரிக் ஆசிட் லெவல்ஸ் ஏறும். யூரிக் ஆசிட் ஏறினாலே உங்களுக்கு வந்து விரப்புத்தன்மை பாதிக்கும், உயிரணு உற்பத்தியும் வரும். இது நிறைய ஆண்களுக்கு தெரியாது, அது ஒரு நல்ல சப்ளிமெண்ட் சொல்லி நல்லா சாப்பிட்றது. எல்லோ பெஞ்ச் யூஎஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் திருமுருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷா தூபேஸ் அவர்கள் தான். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? சார், இப்போ வந்து நம்ம ரீசெண்டாக நம்ம கேட்குற வார்த்தை வந்து இம்பார்ட்டன்ஸ். அது வந்து ரீசெண்டாக வந்து எல்லாமே பேசும் பொருளாக இருக்குது. இது வந்து அப்படின்னா என்ன சார் ஃபஸ்ட்டு? ஸோ இப்போ இம்பார்ட்டடாக வந்து ஃபண்டமெண்டலி அந்த ஆணுக்கு வந்து குழந்தையே பிறக்காது. ஓகே. அப்போ ஒரு ஆணுக்கு வந்து விந்தில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரணுக்கள் இல்லை, ப்ளஸ் அந்த ஆணுக்கு விரப்பு தன்மையும் இல்லை வச்சுக்கோங்க. அப்போ ஹீஸ் அன் இம்பார்ட்டன்ட் மேல். ஓகே. தட் இஸ் ஹீஸ் அன்ஏபிள் டு ஃபாதர் அ சைல்டு. குழந்தைக்கு தகுதி இல்லாதவர் தான் இம்பார்ட்டன்ட் மேல் சொல்லுவோம். ஸோ விரப்புத்தன்மை பிரச்சனை இருக்கிற ஆண்களுக்கு வந்து பொதுவாக குழந்தை பிறக்காது இல்லைங்க, ஏன்னா விந்து வந்து வெஜைனால டெபாசிட் ஆகாது. ஸோ அதனால அவங்கள வந்து இம்பார்ட்டன்ட்டுங்கிற ஒரு லூஸ் வேர்டு, இட்ஸ் ஆல்சோ லீகல் வேர்ட் பை தி வே. அது வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க மேலே ப்ளேம் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பண்ணுவாங்க. இது ஒன்லி ஆண்களுக்கு மட்டும் தான் இருக்கா சார், இல்லை பெண்களுக்கும் யூஸ் ஆகுமா? பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட்டுங்கிற வார்த்தை அப்ளை ஆகாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து குழந்தை பிறக்காதுங்கிறத சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில பெண்களுக்கு கர்ப்பப்பை இருக்காது, அதாவது பிறப்பிலே சம்டைம்ஸ் டியூப் இருக்காது, சம்டைம்ஸ் வந்து எக் வந்து அதாவது ஓவரி வந்து ஸ்ட்ரீக் ஓவரிஸ் இருக்கும். இது வந்து டிஸார்டர் ஆஃப் செக்ஷுவல் டிஃபரன்ஷியேஷன், டிஎஸ்டி சொல்லுவோம். இப்போ அவங்களுக்குலாம் வந்து நீங்கள் என்ன ஆப்வியஸ்லி அவங்களுக்கு குழந்தை பிறக்கவே பிறக்க அவங்களுக்கு பீரியட்ஸே இருக்காது, ஆனால் பார்க்கறதுக்கு மேலாப்பில் பார்த்தீங்கன்னா பெண்ணாக இருப்பாங்க. அந்த பெண்மைக்குள்ள எல்லாமே அவங்களுக்கு இருக்கும், தாமத்திய பணம் எல்லாமே பண்ணும். பட் தென் ஃபெர்டிலிட்டி இருக்கு, அவங்களால குழந்தை மட்டும் இதாகாது. ஸோ அது வந்து ஸ்டெரிலிட்டி மாதிரி நம்ம சொல்லலாம். பட் தென் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் வந்து பெண்களுக்கு அப்ளை பண்ணுற வார்த்தை கிடையாது சார். இப்போ வந்து நம்ம சொசைட்டியில் வந்து ஒரு திருமணம் ஆச்சு, அவங்களுக்கு ஒரு 5 வருஷமா குழந்தை இல்லைன்னா எல்லாமே பெண்களை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. அது உண்மையிலேயே அது காரணம் வந்து முழுமையாக பெண்களா இல்லை ஆண்களுக்கு ஈக்குவலாக இருக்கா? இல்லைங்க, இப்போ ஆண்களை தான் ப்ளேம் பண்ணுறாங்க தார்மாரா. இப்போ கம்ப்ளீட்லி பர்செப்ஷன் மாறிச்சு. மேரேஜ் ஆன 1 வீக் அல்லது 2 வீக்ஸ் இல்லை 3 மந்த்ஸ்லேயே வந்து இப்போ டைவர்ஸ் போய் ஃபைட் பண்ணுறாங்க, நோட்டீஸ் அனுப்புறாங்க. இப்போ அவேர்னஸ் இஸ் வெரி ஹைங்க. முன்னாடி மாதிரி பெண்கள் மேலே ப்ரெஷர் கொடுக்குற காலங்கள் போயிடுச்சுங்க. எஸ்பெஷலி மெட்ரோ சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 months 3 months பொண்ணு வாழலைன்னா ரிலேஷன்ஸ்லாம் வந்து இன்வால்வ் ஆகிடுறாங்க. அது எல்லாரையும் நான் பெண்கள் எல்லாரையும் குறை சொல்லலை, பட் நிறைய பெண்கள் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா திருமணமான உடனே அவங்க வாழாத பட்சத்தில் இமீடியட்டாக போய் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டர் கசின்ஸ்டையோ ஃபஸ்ட்டு நியரஸ்ட் சிப்ளிங் சிஸ்டர்கிட்ட கொண்டு போயிடுறாங்க. சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற ஒரு மாமாட்ட கொண்டு போகிறாங்க, இல்லை அவங்க ஃபாதர்கிட்ட, அப்புறம் ஃபாதர் மதர் அப்புறம் எல்லாருமே இன்வால்வ் ஆகி போய் மாப்பிள்ளை வீட்டில் போய் ரகலை பண்ணுறது. எங்களை ஏமாற்றி இது பண்ணிட்டீங்க, அவனுக்கு வந்து ஆண்மை குறைவு இருக்கு, அவன் வந்து ஆம்பளையே இல்லை, எங்களை ஏமாத்திட்டீங்க, எங்க பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டீங்க, நாசம் பண்ணிட்டீங்க, எங்க பொண்ணு இனிமே வாழவே வாழாது, இங்க பிளா 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 அப்படி சொல்லி பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. இது ரொம்ப காமனாக இருக்கும். சம்டைம்ஸ் நோட்டீஸ்லாம் அனுப்பிச்சு விட்ருவாங்க. குயிக்காக டிவோர்ஸஸ் முடியுது இதனால. இந்த மாதிரி பேஷன்ஸ் யாருக்கும் உங்களுக்கு வந்துருக்காங்களா சார்? 10 வருஷமா டெய்லி பார்த்துட்டு இருக்கேன். டெய்லி ஒரு 4-5 பேர் வந்து கப்பலாக வந்துருவாங்க, ஃபாதர் மதர் அவங்க எல்லாமே இங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 சைடுமே நம்ம சேஃப்கார்ட் பண்ணி 2 சைடுமே மீடியேட் பண்ணி அவங்கள சேர்ந்து வாழ
வைக்கிறதுக்கு முழு முயற்சி பண்ணுவோம். தட்ஸ் வாட் வி டு. சார் அந்த இம்பார்ட்டன்ஸை வந்து எதுவும் க்யூர் பண்ண முடியுமா? திருப்பி அவங்க ஃபெர்டிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியுமா? இல்ல கண்டிப்பா வி கேன் டூ இல்லங்க. சீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து இஸ் a ராங் வேர்ட். அது இட்ஸ் லூஸ்லி யூஸ்டுங்க. இப்போ அந்த ஆணுக்கு வந்து நிறைய காரணங்கள்னால விரப்புத்தன்மை பிரச்சனை இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரியுமாங்க நடந்திருக்கும், இப்போ இந்த மாதிரி ஷார்ட் டைம்ல வந்து கப்பிள்ஸ் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல வராங்க பார்த்தீங்களா, மேரேஜஸே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பிடிக்காம பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ், thousands ஆஃப் பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஆணுக்கு வந்து பொண்ணை பிடிச்சிருக்கும், சம்டைம்ஸ் பெண்ணுக்கு வந்து ஆணை பிடிக்காம போயிருக்கும். அப்போ அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் நைட்லயோ அந்த கப்பல் ஆஃப் நைட்ஸ் போஸ்ட் மேரேஜ் தே வில் நாட் அலோவ் த மேன் டு பெனட்ரேட். லெக்ஸை வந்து இப்படி மூடுவாங்க, தள்ளி விடுவாங்க, இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணுவாங்க, அழுகுவாங்க. அதே மாதிரி வேற ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர்ஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஃபைட் பண்ணுவாங்க, ஓச்சு தள்ளிடுவாங்க அந்த ஆம்பளைய. அந்த ஆம்பளைக்கு என்ன நடக்குதுன்னே அது புரியறதுக்கே 3 மாசம் ஆயிடும். ஒரு மாதிரி சூசைடலா ஆயிடுவாரு. அதுக்குள்ள என்ன ஆகும்னா சொந்தக்காரங்களாம் வந்து நீ வந்து ஆம்பளே இல்லை சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சைக்கோஜெனிக் காசஸ் ஆஃப் இடி. சம்டைம்ஸ் பெண்களுக்கு வெஜைனிஸ்மஸ்ங்கிற ஒரு கண்டிஷன் இருக்கும். வெஜைனிஸ்மஸ்ல வந்து ஆண்கள் வந்து ஆண் உறுப்பு எடுத்து பெண் உறுப்பு பக்கத்தில் கொண்டு போகும்போது அவங்களுக்கு வலி இருக்கும். ஓகே. அப்போ அது வந்து அகைன் லெக்ஸை மூடுவாங்க, தள்ளி விட்டுருவாங்க, பின்னாடி போய் அழுதுருவாங்க. காமன் ஸ்ட்ராட்டஜி, பெண்களோட காமன் இது வெஜைனிஸ்மஸ். பட் அந்த பெண்கள் வந்து அந்த வெஜைனிஸ்மஸ்ங்கிறது மாப்பிள்ளை வீடு சைடுக்கு தெரியக்கூடாது, நம்மளுக்கு ஒரு குறை இருக்குங்கிறது என் ஹஸ்பண்டுக்கு தெரியக்கூடாது சொல்லி உனக்கு தான் நிக்கல, நீ தான் செக் பண்ணணும், உனக்கு ரொம்ப சைஸ் அந்த ஆண்ட்டு ஹஸ்பண்ட் கணவர்கிட்ட டைரெக்டாக சொல்லிடுவாங்க, உங்களுக்கு நிற்க மாட்டேங்குது பாருங்க, உங்களுக்கு ஏதோ குறை இருக்குன்னு நினைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க டாக்டர்கிட்ட போய், நான் என் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி போயிடுவாங்க. சொல்லிகிட்டே போவாங்க. ஒரு சில பேர் அம்மா வீட்டில் போய் எல்லாமே சொல்லி ரிலேஷன்ஸ் எல்லாம் தே வில் யூஸ் லெவரேஜ் பண்ணுவாங்க. மற்ற பீப்புளை வந்து டூல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணி இவங்களோட சேஃப்டிக்கு அவங்கள ஒரு ஆர்மி மாதிரி எடுத்து இவங்கள மேலே இது பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னா ஒரு லாஸ்ட் ஒரு 4 years பேக் ஒரு கப்பிள் வந்தாங்க. அந்த ஆண் வந்து நம்மள்ட்ட லிட்ரலி அழுகிறாரு. ஒய்ஃபும் கூட்டிட்டு வந்தார். ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் வந்தாங்க. ஒய்ஃபோட ரிலேஷன்ஸ் வெளியில போன பிறகு நம்மள்ட்ட தனியா உட்காந்து என்ன சொல்றாருன்னா, சார் நான் வந்து மேரேஜ் ஆகி 2 years ஆச்சு, ஒரு நாள் கூட வந்து அவங்க வந்து என்னோட செக்ஷுவல் லைஃப்ல அவங்க இல்லை. இந்த சென்ஸ் என்ன பெனட்ரேட் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க, என்னன்னே தெரியாது. நான் எப்போல்லாம் ட்ரை பண்றேனோ அவங்க வந்து எனக்கு வலிக்குது, பெயின்ஃபுல்லா இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. திடீர்னு வந்து 3 months ஆஃப்டர் மேரேஜ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு போய் 10 days இருந்து ஃபோன் எடுக்கல. ரிலேஷன்ஸ்லாம் இவங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணி, நீ வந்து இப்போ வா, நீ வந்து ஆம்பளையா இல்லையா நாங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இது வந்து மாமா அவங்க சைடில் 7 தாய் மாமா அவர் சைடு, அந்த பொண்ணு வீட்டு சைடில் எல்லாருமே வந்து நீ வந்து வா, ஃபுல்லாக ஒரு 1 day பஞ்சாயத்து பண்ணி வீட்டில் உட்காந்து பிரச்சனை பண்ணி கூப்பிட்டு நீ வந்து இப்போ எங்களோட வந்துருங்க, நாங்கள் ஒரு ரூம் போட்டு தரோம், வேற பொம்பளை நாங்கள் அனுப்புகிறோம், நீ வந்து ஆம்பளையா இல்லையாங்கிறது நாங்கள் வெளியிலேருந்து பொண்ணு வீட்டு சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. ஆமாம், இந்த அளவுக்கு கேவலமா அசிங்கமா நான் எல்லா பொண்ணு வீட்டுக்காரங்களையும் இதை சொல்ல விருப்பப்படல. சம் ஃபேமிலிஸ் ஆதர் அங்கே போய் நல்ல ஆண்கள் மாட்டக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இங்கே கூப்பிட்டு அவங்கள வந்து ஃபுல்லாக சரி பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களோட ஆத்திரம், வெறுப்பு, கோபம் எல்லாம் இது பண்ணி கடைசியில் ஸ்மூத்லி மியூச்சுவல் கன்சென்ட்ல இதை பார்ட்டட் வேஸ். ஸோ இப்படிலாம் வல்கர். ஸோ இது என்ன ஆகுனா, இந்த மாதிரி வெளியாட்கள் ஒரு திருமணம் வாழ்க்கையில் ஒரு கணவர் மனைவிக்குள்ளே இருக்கிற அந்த வாட் எவர் பெட்ரூம் லைஃப்பில் பேசிட்டாலே அந்த திருமணம் நாசமாக போகும். அது விளங்காதுங்க. ஏன்னா என்ன ஆகும்னா, அந்த ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் மேலே ஃபிசியலாஜிக்கல் அட்ராக்ஷன் போயிடும், இவங்களுக்கும் அவங்க மேலே போயிடும். சார் இம்பார்ட்டன்ஸ்க்கு வந்து எதனால சார் ஆண்களுக்கு வருது? இம்பார்ட்டன்ஸ் வரதுக்கு நிறைய ரீசன். ஸோ லைக் ஐ செட், ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு அந்த பார்ட்னர் பிடிக்காம இருந்திருக்கலாம், இல்லை அந்த சைட் பார்ட்னருக்கு வெஜைனிஸ்மஸ் இருக்கலாம். நிறைய ஆண்களுக்கு வந்து அவங்க பார்ட்னர் மேலே ஃபிசியலாஜிக்கல் அட்ராக்ஷன் எல்லாமே மேரேஜ் பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்னன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே ஏதோ ஒரு கன்ஃபியூஷனில் தெளிவான சிந்தனைகளில் தெளிவாக யோசிக்காம ஓகே சொல்லிடுவாங்க. போன பிறகுதான் தெரியும், ஐயோ நம்மளுக்கு இது செட் ஆகாதுன்னு. ஸோ அதனால போயிடும், டிசைர் இல்லாமல் போயிடும். பட் காமன் அதர் காசஸ் வந்து மாஸ்டர்பேஷன். ஸோ பான் இன்டியூஸ்ட் எரெக்டைல் இம்பார்ட்டன்ஸ் வர சான்சஸ் இருக்கு. இம்பார்ட்டன்ஸ்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் வரும். இப்போ நான் சொல்றது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் which can lead to impotence. விரப்புத்தன்மை பிரச்சனை வரும். ஸோ மாஸ்டர்பேஷன், பான் அடிக்ஷன், சுகரு, கொலஸ்ட்ரால், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஹிஸ்ட்ரி, அந்த ஆணுக்கு வந்து வயிறு பகுதி, வரப்பகுதியில் மேஜர் சர்ஜரிஸ் வந்தால் வரும். போஸ்ட் கோவிட் ஹிஸ்ட்ரி, நிறைய ஆண்களுக்கு வந்து கொரோனா வந்தது பார்த்தீங்களா, 2020 to 23. போஸ்ட் தட் இன்னைக்கு நிறைய ஆண்களுக்கு போஸ்ட் கோவிட் ஹிஸ்ட்ரி நிறைய பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. இப்போ கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆனவங்களா? ஆமாம், நிறைய ஆண்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் சொல்றத விட எப்பவுமே ஒரு ஃபெட்டிக்டா இருக்காங்க, டயர்டா இருக்காங்க, ஆண்மை குறைவு இஷ்யூஸ் இருக்கு, ஆண் மல்ட்டுத்தன்மை இருக்கு, இந்த மாதிரி வருது. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். அதே மாதிரி ஹார்மோன் குறைபாடுகள், டெஸ்டோஸ்டரோன் அந்த ஆணுக்கு ரொம்ப லோவாக இருந்தால் எரெக்ஷன் ப்ராப்ளம் வரும், அதனால குழந்தை பிறக்காது, which is probably importance. And then you have high prolactin,
லாட் ஆஃப் திங்ஸுங்க. ஒரு 250 கண்டிஷன்ஸ்னால இம்பார்ட்டன்ஸ் யூசுவலி ரிசல்ட்ஸ். என்ன பயப்படுறாங்க சார், ஜிம் ஒர்க் அவுட் போறாங்கல்ல, ஆமா. ஹெவி ஒர்க் அவுட் பண்றதுனாலயும் இம்பார்ட்டன்ஸ் வரும்னு சொல்றாங்க. அது மாதிரி வருமா? நாட் லைக் தட். ஹெவி ஒர்க் அவுட் போகிறது பிரச்சனை இல்லைங்க. பட் நிறைய இப்போ ப்ரொஃபஷனல் ஜிம் ஓனர்ஸ் அண்ட் நேஷனல் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பீப்புள் ஆர் ஒன் நம்ம பேஷண்ட்ஸாக இங்கே வருவாங்க. நாங்கள் அங்கே காமனாக பார்க்குற ப்ராப்ளம் என்னன்னா அனபாலிக் ஸ்டெராய்ட் யூஸ். அனபாலிக் ஸ்டெராய்ட் யூஸ் இந்த மசில் பில்ட் பண்ணுறதுக்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆண்கள் எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸே வரும். ஏன்னா அவங்களுக்கு உயிரணு உற்பத்தியும் இருக்காது, எரெக்டைல் ஃபங்க்ஷனல் பார்க்கறதுக்கு 6 பேக் ஆப் மட்டும் இருக்கும். புரியுதுங்களா? அவங்களுக்கு எல்லாமே ஓஞ்சு போயிருப்பாங்க. மேரேஜ்க்கு முன்னாடி நம்மள்ட்ட 3 months 6 months பிஃபோர் மேரேஜ் தேல் கம். அதை ஃபுல்லாக ரிவர்ஸ் பண்ணுவோம். பண்ண முடியும். அதை ரெக்கவர் பண்ணிடலாம். வி கேன் அன்லெஸ் த அபியூசஸ் ஃபார் மெனி இயர்ஸ். ஸோ அதை ரெக்கவர் பண்ணிட்டு வி சென்ட் தம் சரி பண்ணி அனுப்பிச்சிடும். இந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸ்லாம் எடுக்கிறாங்க சார், தட் ஷுட் பி அவாய்டட். உங்கள் ப்ரோட்டீன் பவுடர்ஸ் வந்துங்க ஸ்மால் அமௌண்ட்ஸில் இட்ஸ் ஓகே. பட் அந்த ப்ரோட்டீன் பவுடர்ஸில் வந்து என்ன ஆகும்னா பிளட்ல வந்து யூரிக் ஆசிட் லெவல்ஸ் ஏறுங்க. யூரிக் ஆசிட் ஏறினாலே உங்களுக்கு வந்து விரப்புத்தன்மை பாதிக்கும், உயிரணு உற்பத்தியும் பாதிக்கும். இது நிறைய ஆண்களுக்கு தெரியாது. அது ஒரு நல்ல சப்ளிமெண்ட் சொல்லி நல்லா சாப்பிட்றது ப்ரோட்டீனை போட்டு. காலைல ஒரு வாட்டி நம்மளுக்கு அது அவசியமே இல்லைங்க. நம்மளோட டெய்லி ஃபுட்லேயே அடிக்வேட் ப்ரோட்டீன் வந்துடும். ப்ளஸ் நம்ம ஊரில் எல்லாருமே ஓயாம சிக்கனை சாப்பிட்டு ஓயாம அதுலேயே கிடப்பாங்க எல்லாரும். பட் தட்ஸ் நாட் ரெக்வயர்ட். ஸோ யூ டோன்ட் நீட் ப்ரோட்டீன் பவுடர்ஸ். அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸும் அவசியம் இல்லை. ஜிம் போகிறது ரொம்ப நல்லது. வெயிட்ஸ் வந்து எல்லா ஆண்களும் தே ஷுட் டெஃபினெட்லி யூஸ். ஒரு ப்ரொஃபஷனல் ஜிம் ட்ரைனர்ஸ் கீழே போய் ப்ராப்பராக பண்ணுது. பட் அவங்க கொடுக்குற வே ப்ரோட்டீன் அண்ட் அனபாலிக் ஸ்டெராய்ட்ஸ் ஷுட் பி அவாய்டட். சரி, நீங்கள் சொன்னீங்க வெஜைனஸ்மஸ் வந்து ஒரு டிஸார்டர் மாதிரி இருக்கு, பெண்களுக்கு இருக்குன்றீங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன சார்? ஸோ வெஜைனஸ்மஸில் டிஸார்டர் இருக்கிற பெண்கள் வந்து என்னென்னா அவங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும் அல்லது பிலீஃப் கூட நம்ம வச்சுக்கலாம். செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து வலிக்கும், பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் தாமத்தி உறவு ரொம்ப வலிக்கும். இது வந்து யாராவது ஒரு ஸ்கூலில் அவங்க படிக்கும்போது அல்ல காலேஜில் படிக்கும்போது நண்பர்கள், அவங்களோட பியர் நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணேன்டி, எனக்கு ரொம்ப வலிச்சது சொல்லிடுவாங்க. அது இவங்க எடுத்துருவாங்க. அவங்க சும்மா சொன்னாங்களா வேணும்ட்டே சொன்னாங்கன்னா காட் நோஸ் பெஸ்ட். பட் அது அவங்க மனசுக்குள்ள ஆழமா போயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா மெனி இயர்ஸ் 4-5 இயர்ஸ் மேரேஜ் ஆன பிறகு அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த ஃபியர்ல வந்து லெக்ஸை மூடிடுவாங்க. வெஜினல் என்ட்ரியை டைட்டன் பண்ணுவாங்க. டைட்டன் பண்ணும்போது அந்த வெஜினா இஸ் அ வால்ட், ரைட்? இட்ஸ் லைக் அ க்ளோஸ் வால்ட். இப்படி கொலாப்ஸ் ஆயிடும். அந்த ஆண் இன்சர்ட் பண்ணும்போது செவர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால அந்த ஆணுக்கு எரெக்ஷன் போயிடும். ஸோ வெஜைனிஸ்மஸ் இருக்கிற பெண்கள் ஓட பார்ட்னர்ஸ், இப்போ எனக்கு வெஜைனிஸ்மஸ் இருக்கு, என்னோட பார்ட்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் வந்து எங்களோட திருமணம் வாழ்க்கையில் எதுவுமே இல்லாமல் போகும். அந்த மாதிரி பெண்களுக்கு பெரிய சிக்கல்கள் வந்து என்னன்னா அவங்களுக்கு குழந்தையும் பிறக்காது. பிகாஸ் பெனட்ரேஷனே ஆகல. ப்ளஸ் தாமத்தி உறவும் வெரி டிஃபிகல்ட். ஸோ அது ஒரு இது. செகண்ட் வெஜைனிஸ்மஸ்க்குள்ள காரணங்கள் ரொம்ப காமனாக கிளினிக்கில் நாங்கள் பேஷண்ட்ஸ் வருஷக்கணக்காக பார்க்கறதுனால சைல்ட்ஹுட் மொலஸ்டேஷன் அண்ட் செக்ஷுவல் அபியூஸ் நடந்த பெண்களுக்கு இது இருக்கும். சின்ன வயசுல வந்து பெண் வீட்டுக்காரங்கல வந்து அது ஒரு பெரிய சிக்கலுங்க. பெண்கள் ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா ரிலேஷன்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா உங்க வீட்டுக்குள்ள நீங்க அலோவ் பண்ணணும். இது பெண் வீட்டுக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். கூட இருக்கிற ரிலேஷன்ஸ் தாங்க எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் அபியூஸ் பண்ணுவாங்க பெண்களை. நான் ஸ்பெசிஃபிக்காக அந்த டைப் ஆஃப் ரிலேஷன் சொல்ல விருப்பப்படல. பட் அபியூஸ் வந்து இன்ட்ரா ஃபேமிலியல் குடும்பத்துக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் நடக்கும். ஸோ அந்த மாதிரி பெண்கள் அதே மாதிரி ஒர்க் பிளேஸ் அண்ட் ஸ்கூல் அங்கேயும் அபியூசஸ் நடக்கும். இதுவும் நான் எல்லா ஸ்கூல்ஸோ ஒர்க் பிளேஸ் எல்லாமே ஹாரபிள் சொல்லுவேன். பட் அந்த மாதிரி சின்ன வயசுல நடக்கிற அபியூஸ்னால அடல்ட் லைஃப்ல வெஜைனிஸ்மஸ் தாறுமாறா வரும். ஏன்னா அவங்களுக்கு செக்ஸ்னாலே வந்து த்ரெட் ரெஸ்பான்ஸ். த உமன் கெட்ஸ் பாவம் தானே, ஷில் கெட் அஃப்ரேட். ஸோ அந்த ஃபியர் வந்து ஏன்னா என்ன ஆகும்னா அப்போ ஹஸ்பண்டும் அவங்களை அப்ரோச் பண்ணும்போது ஹஸ்பண்ட் மேலே அவங்களுக்கு அஃபெக்ஷன் லவ், நிறைய நல்ல பெண்களுக்கு வெஜினிஸ்மஸ் இருக்கும், அஃபெக்ஷன் இருக்கும், லவ் இருக்கும், மேரேஜ் விட்டு போக மாட்டாங்க. த நோட்டோரியஸ் உமன் ஹஸ்பண்டை பிளேம் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. த குட் உமன் வலி இருந்தாலுமே ரிலேஷன்ஷிப்ல 5 இயர்ஸ் 7 இயர்ஸ் இருப்பாங்க. அவங்கள தான் நான் இங்க சொல்றேன். அவங்க வந்து ஹஸ்பண்ட் வரும்போது கூட அவங்களுக்கு த்ரெட் இருக்கும். அவங்களுக்கு அவங்களோட ஹஸ்பண்டோட இருக்கணும், தாமத்தி உறவுல இருக்கணும், மியூச்சுவலி தே ஷுட் என்ஜாய் த ரிலேஷன்ஷிப்ங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் அந்த பாசிட்டிவ் எண்ணங்களோட போய் அவங்க ட்ரை பண்ணும்போது கூட அந்த ஃபியர் வந்து பேனிக் ஆகி எக்ஸாம் முடியும். அந்த பேனிக்கை எப்படி சார் கடந்து வருது? அதுக்கு சைக்கோசெக்சுவல் இல்லை பேசுறது இல்லைங்க, சைக்கோசெக்சுவல் தெரப்பி, கேண்டில் டைலேட்டர் தெரப்பி அதுக்கு இருக்கு. நாங்கள் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். வேரியஸ் சைஸஸ் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு டிவைஸுங்க. வேறு வேறு கேண்டில் சைஸ் சும்மா இந்த பேனா மாதிரி இருக்கும், ஒரு சைஸ்லேயே இருக்கும் கர்த்து. வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தே ஷுட் இன்சர்ட் த கேண்டில் எவ்ரி வீக் ஒரு சைஸ் இன்சர்ட் பண்ணி டைலேட் பண்ணி ஸ்லோவாக நம்ம ஓவர் கம் பண்ணணும். அதோட சக்ஸஸ் ரேட் இஸ் அபவுட் 65 to 70%. 30% அதுவும் ஃபெயிலியர் இதில் தான் போகும். ஸோ 100 பெண்கள், ஒரு 100 பேர் வெஜைனிஸ்மஸ் பெண்கள் இருக்காங்கன்னா 70 பேருக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்துடலாம். மீதி 30க்கு என்றைக்குமே ஆகாது. அவங்களுக்கு என்ன சார் வழி?
அவங்களுக்கு தண்டனைக்கா தான், ஒன்றுமே பண்ண முடியாது. இட் வில் நெவர் ஹேப்பன். அது மோஸ்ட்லி டைவர்ஸில் தான் போய் முடியும். சார் இந்த இன்னொரு டவுட் என்னன்னா, ஆண்களுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் வீக்கம்ன்ற ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எதுவும் ஃபெர்டிலிட்டி ரேட்டு, ஸ்பெர்ம் ரெடியூஸ் ஆகுறது எதுவும் நடக்குமா சார்? ப்ராஸ்டேட் நீங்கள் சொல்கிறது வந்து வீக்கம். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இல்லைங்க. இப்போ பிபிஹெச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். என்ன ப்ராப்ளம் வரும்னா விரப்புத்தன்மை ப்ராப்ளம் வரும், எரெக்ஷன் ப்ராப்ளம் வரும், எஜாகுலேட்டரி டிஸ்ஃபங்க்ஷன், விந்து சரியாக வெளியில் வராது, யூரின் ஃப்ளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்போ ஒரு ஆண் வந்து சராசரியாக ஒரு 40 வயசு, ஓகே, ஒரு 40 இயர்ஸில் தாங்க ப்ராஸ்டேட் என்லார்ஜ் ஆகும். 40, 44, 45 தான். அந்த மாதிரி ஆகும்போது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பிபிஹெச், அதை பினைன் ப்ராஸ்டேட் ஹைப்போபிளாசியாவை நம்ம சரி பண்ணணும். ஏன்னா எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்துடும். ப்ராஸ்டேட் என்லார்ஜ் இன்ஃபேக்ட் ஃபார் ஆல் பேஷண்ட்ஸ், நம்ம கிளினிக் வர எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் எரெக்ஷன் ப்ராப்ளம் 40 வயசு மேலே இருக்காங்க, விரப்புத்தன்மை பிரச்சனை இருக்குதுன்னா கண்டிப்பாக ப்ராஸ்டேட் பார்க்கணும். கம்பல்சரி. ப்ராஸ்டேட்டில் வந்து ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் PSA டெஸ்ட். இன்ஃபேக்ட் இப்போ இந்த வீடியோ, இப்போ 40 year old men யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்குறாங்களோ அவங்களே போய் ஒரு செல்ஃப் செக் பண்ணுறது நல்லது. PSA அந்த டெஸ்ட், அது ஒன்று பண்ணால் போதும். அது ரேஞ்ச்குள்ளே இருக்குன்னா ப்ராஸ்டேட் வீக்கத்தை பற்றி அவங்க எதுவுமே ஒரி பண்ண வேண்டாம். பட் ரொம்ப ஹையாக இருக்குன்னா ப்ராஸ்டேட் கேன்சர் அதில் ஹிடனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதை செக் பண்ணணும்னு நம்ம சொல்கிறது. ஓகே, இது வந்து கேன்சர் இஸ் லைஃப் த்ரெட்டனிங். இது வந்து அண்டர் 40க்கும் வருமா இல்லை ஆஃப்டர் 40? அண்டர் 40 யூஸ்வலி ரேர். அண்டர் 40 வந்து யூஸ்வலி இட்ஸ் நாட் ரெக்வயர்ட் டு செக். நீங்கள் வந்து யூஸ்வலாக ஒரு 40 வயசு கடந்த பிறகு யூரின் ஃப்ளோ ப்ராப்ளம்ஸ் வந்தா, அதே மாதிரி விரப்புத்தன்மை பிரச்சனை வந்தா கண்டிப்பாக PSA டெஸ்ட் பண்ணணும். இன்னைக்கு வந்து நிறைய வந்து இன்ஃபர்மேஷனான நியூஸஸ்லாம் வந்து கொடுத்தீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.